ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சர்க்கரைவள்ளி கிழங்கு வச்சு சூப்பராக நல்ல சாஃப்டாக டேஸ்டியான போலி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி போலியாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல போலிக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஜல்லடையில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இந்த கப்புடைய அளவு 100 கிராம் இருக்கும். நான் மைதாவும் கோதுமையும் ரெண்டும் சேர்த்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் முழுமையாக கோதுமை மாவுலேயே செய்யலாம். இப்போ இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கலருக்காக சேர்க்குறோம், விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து மாவை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் மாவு தளர்வாக கையில் ஒட்டுற பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் போலி நல்லா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போது தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சரியாக எனக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. இப்போ பாருங்கள், மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும்போது போலி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு மாவை நல்லா இழுத்து கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவை அப்படியே நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த மாவுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ சர்க்கரைவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு ஸ்டீமர் பிளேட் வச்சுட்டு இதில் நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்கு அடுக்கிக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுக்கலாம். குக்கரில் வேக வைக்கும்போது ரொம்ப குலைவாக வெந்துடும். அதனால தான் நம்ம ஆவியில் வேக வைக்கிறோம். இப்போ நம்ம மூடி போட்டு இதை ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் ஒரு ஸ்பூனால் லைட்டாக அழுத்தி பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கணும். கிழங்கு நல்ல பக்குவமாக வெந்துருச்சு. இப்போ இது அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கிழங்குடைய அந்த மேல் தோலை உரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா கிழங்கையும் தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசிக்கிறத வச்சு நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட உருளைக்கிழங்கு மசிக்கிறது இல்லைன்னா நீங்கள் கையிலேயே கூட இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை எதுக்காக சேர்க்குறோம்னா பொட்டுக்கடலை நல்லா நைஸாக மாவாகணும். அதுக்காக தான் நம்ம சர்க்கரை சேர்த்து அரைக்கிறோம். இப்போ இது 2ஐயும் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கடாய் வச்சுட்டு அடுப்பில் இதில் 3/4 கப் அளவுக்கு துருவிய வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்திருக்க சர்க்கரைவள்ளி கிழங்கு நல்ல இனிப்பாக இருந்துச்சுன்னா 1/2 கப் வெல்லம் போதும். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. தூசு மண் இருந்துச்சுன்னா வடிகட்டிக்கோங்க, இல்லைன்னா வடிகட்ட தேவையில்லை. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க சர்க்கரைவள்ளி கிழங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வந்துடும். நம்ம நல்லா மசிச்சு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு கட்டியாக இருக்காது, நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காயோடைய விதையை மட்டும் எடுத்து பொட்டுக்கடலை அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும். நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. அந்த பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துருங்க. நெய் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ அவ்வளோதான், ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டஃபிங்கை அந்த கடாயிலேயே அப்படியே நல்லா பரப்பி விட்டுட்டு ஆற வச்சிடலாம். இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டஃபிங் வந்து. நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். இப்போது இந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்துகிட்டு சின்ன லெமன் சைஸுக்கு மாவை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு போலி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங் வந்து எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு செய்யும் போது ஈஸியாக இருக்கும். இப்போது ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ மேல் மாவை எடுத்துக்கலாம். சரியாக 1/2 மணி நேரம் ஊறியிருக்கு. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவை கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங் வந்து எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம திரட்டும் போது அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இதே அளவு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பட்டர் பேப்பரில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லைன்னா பாலித்தீன் கவர் இல்லைன்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா மேல் மாவை லைட்டாக சின்ன ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு இப்போ இதை கையில் இந்த மாதிரி எடுத்துட்டு மேல் மாவை அந்த ஸ்டஃபிங் தெரியாத மாதிரி இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அழுத்தி விட்டுருங்க, ஸ்டஃபிங் வெளியில் வராத மாதிரி. இப்போது இதை நம்ம போலியாக தட்டி எடுத்துக்கலாம். கையிலேயே நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே இன்னொரு எண்ணெய் தடவைன பட்டர் பேப்பரை வச்சுட்டு சப்பாத்தி தேய்க்கிறத வச்சு லைட்டாக அப்படியே அழுத்தி அழுத்தி எடுத்திங்கன்னா அழகாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வந்துடும். ரொம்ப அழுத்தக்கூடாது, ஸ்மூத்தாக வந்து அழுத்தி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. நார்மலான சப்பாத்தி சைஸுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தேய்க்கும்போது ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கணும். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த போலியை நம்ம சூடான தோசைக்கல்ல போட்டுக்கலாம். தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே வேக விடுங்க. அதுக்கப்புறமா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. போலி வந்து லேசான பொன்னிறத்துக்கு செவந்து வரணும். இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம்னா நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்கு தான் ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தாங்க தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெந்துருச்சு. நம்ம இந்த போலியை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த போலியை வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ரோலர் வச்சு தேய்க்கிறத விட இந்த மாதிரி கையிலேயே கூட நீங்கள் தட்டி தட்டி நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். இப்போ இதையும் நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 8 போலி வந்து கிடைக்கும். இப்போ அவ்வளோதான் பாருங்கள். நல்ல சாஃப்டாக சூப்பராக டேஸ்டியான சர்க்கரைவள்ளி கிழங்கு போலி வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த போலி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.